பூந்தந்தவல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டிய கனமழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. மழை நீரோடு கழிவுநீரும் கலந்ததால் கடும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பரத்திடம் கேட்கலாம். பரத், எந்த அளவுக்கு வாகன ஓட்டிகள் எல்லாம் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறாங்க? தகவல் கொடுக்கப்பட்டிருக்கா? மாவட்ட நிர்வாகம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று காலை முதலே லேசான முதல் மிதமான மழையானது பெய்து வந்தது. இதன் காரணமாகத்தான் தாழ்வான பகுதியில் மழை நீரானது தேங்கியது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த பகுதியானது பூந்தமல்லியிலிருந்து ஆவடி செல்லக்கூடிய சாலை. இந்த சாலையில் செந்நீர்குப்பம் என்ற பகுதியில் தான் தண்ணீரானது தேங்கியிருக்கிறது. இங்க சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக வரக்கூடிய மழைநீர் வடிகால்வாயில் கழிவுநீரும் கலந்து வருவதால் இந்த கழிவுநீர் தற்போது இந்த ஆவடி பூந்தமல்லி சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கருப்பு நிறமாக துர்நாற்றத்துடன் வீசி வருவதால் இந்த சாலையில் வாகனங்கள் செல்லுவது அருவருக்கத்தக்க செயலாக கருதி வாகனங்களை ஓட்டி வரும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த தற்போது பள்ளி விடும் நேரம் என்பதன் காரணமாக பள்ளிகளிலிருந்து மாணவர்களை ஏற்றி செல்லும் பெற்றோர்கள் தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்றி செல்லும் மாணவர்களும் இந்த ஒரு சில வாகனங்கள் சாலையில் விழுவதையும் நம் கண்கூட காண முடிந்தது. அந்த காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சாலையில் ஏராளமான வாகனங்கள் சென்று வருகின்றன. கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலையை பொறுத்தவரை அந்த தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக வரக்கூடிய மழைநீர் வடிகால்களிலிருந்து கழிவுநீர் வெளியேறுவது தொடர்கதையாக இருந்து வருகிறது. தொடர்ந்து சிறுமழைக்கே இந்த கழிவுநீர்கள் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும். அந்த கால்வாய் வழி நிரம்பி இந்த சாலையில் ஓடு வருவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. இதற்கு நிரந்தர தீர்வு என்பது காணப்படவில்லை. எனவே இந்த சாலையில் ஓடி வரும் கழிவுநீரை தடுப்பதற்காக இந்த கால்வாய்களை முறையாக அமைக்க வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் இந்த பகுதி மக்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நன்றி பரத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.